ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி மணத்தக்காளி இல்லை சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம வீட்டிலையே வளர்க்குறது, இது பால்கனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய கிச்சன் கார்டன் இல்லை டெரஸ் கார்டன் எதுலேனாலும் எப்படி நம்மளே வளர்க்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கீரை நீங்கள் வாங்குறீங்க கடையிலேருந்து அப்படின்னா கண்டிப்பாக அதில் காய்கள், பழங்கள், பூக்கள் எல்லாமே இருக்கும். அந்த கீரையை வந்து நீளமான ஒரு தண்டோடு தான் இருக்கும். அதை பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பழம் இருக்கும். அதில் எப்படி நம்ம இப்போ கீரை வர வைக்கிறது அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த கடையிலேருந்து இந்த வாங்கினதுக்கப்புறம் இந்த பழங்களை வந்து கீரையிலேருந்து பறித்து எடுத்துடணும். ஸோ இந்த பழங்கள் தெரியுது இல்லையா, இப்போ இந்த பழங்கள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பழங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அழுத்தணும், நல்லா கசக்கணும். இப்போ கசக்குனிங்கன்னா அதுலேருந்து நிறைய விதைகள் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், விதைகள் வந்து அவ்வளோ விதைகள் இருக்கும். ஒரு பழம் இருந்தாலே போதும், நம்ம 2-3 செடிக்கு மேலேயே நல்லாவே வளரும். விதைகள் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல தெரியறது விதைகள். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விதைகள் உங்களுக்கு சேகரித்து வைக்கணும்னா இந்த பழத்தை அமுக்கி இந்த விதைகள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பலில் போட்டு கலந்து காய வச்சிட்டிங்கன்னா அந்த விதைகள் நமக்கு எப்போவுமே இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த விதைகளை மட்டும் காய வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு விதைகள் வந்து சேகரிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. அதனால சில விதைகள் வந்து இந்த மாதிரி சாம்பல்லையோ இல்லை மண்ணுலேயோ போட்டு கலந்து அதை காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் பயிரிட்டுக்கலாம். இப்போ எப்படி பயிரிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை கசக்கி அதில் விதை வந்தாச்சு. நமக்கு தொட்டிலையோ இல்லை தரையிலையோ மண்ணல்லையோ இப்போ போடணுன்னா நல்லா முதல்ல கொத்தி விட்டுக்கணும் அந்த இடத்த. இப்போ இங்கே போட போகிறோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மணல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே அந்த விதைகளை போட்டுடணும். அந்த விதைகள் வந்து நல்லா போட்டாச்சு, தெரியுது பாருங்கள், அந்த விதைகள் வந்து அங்கே நிறையா இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ மண் போட்டு மூடிடணும். ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது. ரொம்ப வெயிலாக இருந்ததுனாலும் ரொம்ப நிழலாக இருந்ததுனாலும் செடிகள் வளராது. அது முதல்ல நல்லா துளிர்த்து கொஞ்சம் ஒரு பெரிய செடியாக வர வரைக்கும் காலை வெயிலோ இல்லை மாலை வெயிலோ படுற மாதிரி இருந்தால் போதும். உச்சி வெயில் படுற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த விதைகள் வந்து கருகிரும். அதே மாதிரி நம்ம பால்கனிலேயோ டெரஸ் கார்டன்லேயோ வைக்கும்போது பிளாஸ்டிக் தொட்டியில் இல்லை பிளாஸ்டிக் பேக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வந்து செடிகள் வந்து அந்த ஹீட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு காலை மாலை வெயிலில் வைங்க, உச்சி வெயிலில் வைக்க வேண்டாம். ஸோ லைட்டாக அதுக்கு மேலே தண்ணீர் தெளிச்சுக்கணும். இப்போ நீங்கள் இது வந்து நிறையா செடிகள் முளைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நிறையா விதைகள் இருக்கிறதுனால எத்தனை வேணாலும் ஒன்றுக்கு மேலே கூட முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய செடியானதுக்கப்புறம் எடுத்து அந்த நாற்றுக்களை வந்து தனித்தனியாக நட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் போடும்போதே தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலும் ஒரே தொட்டிலையோ இல்லை அந்த இடத்துலையோ கூட நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கிற ஒரு செடி ஆல்ரெடி முளைச்சிருச்சு. இது முளைச்சி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு மேலாகும். காய்ந்த விதைகளாக இருந்ததுன்னா 1 வீக்கில் வந்து ஒரு 7 நாள்லேயே விதைகள் முளைச்சி வந்துடும். நம்ம காயாத பச்சை விதை போட்டிருக்கிறதுனால 10 நாட்களுக்கு மேலாகும். 10லேருந்து 15 நாட்கள் ஆகும் இந்த விதைகள் முளைத்து வர்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி விதைகள் போட்டு வந்த செடிகள் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா போதும், அந்த கீரையிலேருந்து நம்ம வீட்லேயே செடிகள் வர வச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு கீரைகள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி செடியை நீங்கள் அதுலேருந்து வர பழங்களை விட்டுட்டிங்கன்னா அந்த பழங்கள் உதிர்ந்து தொடர்ந்து செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லுமே எல்லாமே மணத்தக்காளி கீரை தான். ஒரு செடி தான் இருந்தது, ஆனால் அதுலேருந்து பழங்கள் வரும். அந்த பழங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்ததுன்னா அப்படியே முளைச்சிட்டே இருக்கும். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் வேரோடு பிடுங்க வேண்டியது கிடையாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் தளிர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து மணத்தக்காளி கீரை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பொரியல் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு கூட்டு பண்ணலாம், இல்லை ஒரு சட்னி பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய செடி இல்லை 2 செடிகள் வைக்கலாம். நமக்கு தொடர்ந்து கீரைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் 2 முறையாவது செய்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மணத்தக்காளி கீரை பயிரிட்டு பாருங்கள். இது வந்து பழத்துலேருந்து போடுறது, விதைகள்லேருந்து வருது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்டு இருக்கும் இல்லையா, இதில் தேவையான அளவு கீரைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு, இது பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்டு இருக்கு இல்லையா, இந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து மண்ணில் படுற மாதிரி இது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் தொட்டியில் குத்தி வச்சிங்கன்னா கூட வரும். ஆனால் விதைகள்லேருந்து வர்றது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் சீக்கிரம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் தண்டு வந்து நல்லா வளர்ந்து முற்றிய தண்டாக இருக்கணும். ரொம்ப பிஞ்சு தண்டுனா கண்டிப்பாக வராது. அப்போ வரலேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ விதைகளில் போட்டு நம்ம வர வச்சுக்கலாம். இப்போ நிலத்தில் போட்டிருந்த செடிகள் பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிற செடி தான்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி தொட்டியில் இன்னொரு செடி இருக்குது, அது கூடயே இந்த விதைகள் விழுந்ததில் இது முளைச்சி வந்திருக்கு. இதுலேயும் காய் பழம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ தொட்டியில் இருக்கிற செடியும் நல்லா வளரும். உங்களுக்கு 2 செடிகள் இருந்தாலே போதும், சூப்பராக நமக்கு தேவையான கீரை கிடைக்கும். இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை பயிரிட்டு உங்களுக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.